ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்க ஒரு 4-5 துண்டாக கட் பண்ணி போடணும். வேக வச்சிடணும். குக்கரில் வச்சு வேக வச்சிடணும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்னதாக ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், சாம்பார் பொடி, கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் எண்ணெய். ஓகேவா? கடுகு தாளிக்கிறதுக்கு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க. உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு குக்கரில். அது வேக லேட் ஆகும்னு சொல்லி தான் நான் 4-5 துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சீக்கிரம் வெந்துடும். அது ஒரு 2-3 விசில் வந்த உடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற மசாலாஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்னன்றது கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு, அதுக்கப்புறமா கடுகு, எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? கடுகு போடுவோம். கடுகு போட்டுட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதக்கின உடனே அந்த சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை தான் போட்டு இப்போ வதக்கிட்டுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, பெருசு கிடையாது, சின்ன தக்காளி. தக்காளி எதுக்குன்னா அந்த புளிப்பு சுவைக்காக நம்ம சேர்க்குறோம். அந்த சின்ன தக்காளி அதில் போட்டுட்டு, அப்புறம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும். இந்த தக்காளி போட்டுட்டேன். தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு நல்லா குழைய வதக்கணும் தக்காளியை. அப்போ தான் அது இல்லைன்னா மேடாக அப்படியே இருக்கும். அரைச்சி கூட ஊற்றலாம், ஆனால் இதுக்கு தேவையில்லை, அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப புளிப்பு தட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக அப்படியே போட்டிருக்கேன். இதில் மிளகாத்தூள் போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம். மிளகாத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டேன். மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ போடுறது சாம்பார் பொடி. தனி மிளகாத்தூள் கிடையாது, சாம்பார் தூள். ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம அதில் போட்டிருக்கோம். ரொம்ப காரமாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் சாம்பார் தூள் தான் போட்டிருக்கு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதுதான். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும், நல்லா சுண்டணும். அப்போ தான் இந்த மிளகாத்தூள் வாட போகும். அதுக்காக தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கணும்.
நான் கையிலேயே தான் கலக்கிறேன். ஸ்பூனில் கலந்தா சரியாக கலக்காதுன்னு சொல்லி கையில் கலக்கிறேன். கையில் கலக்கி அதை வச்சுக்கணும். ஏன்னா இது எதுக்குன்னா, அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது நல்ல திக்னஸ் கிடைக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் அது அப்போ தான் திக்காக இருக்கும். ஹோட்டலில் தரா மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதை கரண்டி வச்சே அப்படியே மசிச்சுக்கலாம். ஏன்னா மேஷர் வச்சா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் நான் கரண்டி வச்சே மசிச்சுக்கிறேன் உருளைக்கிழங்க. அப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் நல்ல ரொம்ப ஸ்மேஷ் ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் கரண்டி வச்சு மசிச்சுக்கிறேன். மசிச்சுட்டு இந்த உருளைக்கிழங்க அந்த மசாலா வெந்து பண்ணி கொதிச்சிக்கிட்டுருக்கு, அதில் போடணும். அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். உப்பு தேவையான அளவு போடணும். நம்ம உருளைக்கிழங்குலலாம் உப்பு சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்குல உப்பு வேணாம், இதில் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டுட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் நான் வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டுட்டேன். ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு தேவைப்படும்னு அப்போவே நான் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அப்போயே போட்டுட்டேன். ஸோ இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டால் அந்த தண்ணி சுண்டணும். கொஞ்சம் தண்ணி சுண்டி வரும்போது நம்ம இந்த இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ கார்ன்ஃப்ளவர் அதில் ஊற்றின உடனே திக்னஸ் வரும் பாருங்கள். இந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த கார்ன்ஃப்ளவர். இப்போ கொஞ்சம் திக்காகும். திக்னஸ் வந்துருச்சுங்களா? தண்ணி தனியாக கிழங்கு தனியாக நிற்காமல் அது எல்லாம் ஒன்றா சேர்றது தான் அதுக்காக தான் அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனது. இப்போ திக்காகி கொதிக்க வந்துருச்சு பாருங்கள். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா செஞ்சு பார்த்துட்டு, நான் எல்லாம் சிம்பிளாக தான் போட்டுட்ருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.